ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம தலையில தேய்க்கிற தேங்காய் எண்ணெய் அதுல மூலிகை பொருள் எல்லாம் போட்டு எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஏற்கனவே இது மாதிரி செஞ்சு யூஸ் பண்ணிட்டு இருந்த எண்ணெய் இது. இதுல இருந்து இது மாதிரி போட்டு வச்சிருப்பேன். அங்க வெந்தயம் எல்லாம் கீழே அடியில தெரியுது. இதுல இருந்து எடுத்த எண்ணெய் 6 monthsக்கு முன்னாடி செய்த எண்ணெய் இது. மாதிரி ப்ரௌன் கலர்ல இருக்குல்ல, நல்லா ஊறி ஊறி எல்லா பொருளோடையும் இந்த மாதிரி தான் இருக்கும். சூப்பரா இருக்கும் இந்த எண்ணெய், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஹேர் ஃபால்க்கு, டேண்ட்ரஃப்க்குலாம் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஒவ்வொன்றா என்னென்னு சொல்றேன். செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய், பியூர் தேங்காய் எண்ணெய் இது 1 லிட்டரு. 1 லிட்டரு தேங்காய் எண்ணெய்க்கு 100 ml பாதாம் ஆயில் கரெக்டா இருக்கும். அடுத்து விளக்கெண்ணெய் ஒரு 10 ml போதும். நல்லெண்ணெய் ஒரு 50 ml. இந்த 4 எண்ணெய் தான் தேவைப்படும். நல்லா இருக்கும் இது இந்த ரேஷியோ. இது வெட்டி வேறு, கருவேப்பிலை காய வச்சிருக்கோம், கரிஞ்சீரகம் 2 ஸ்பூன், வெந்தயம் 2 ஸ்பூன், மறிக்கொழுந்து தவனம் காய வச்சிருக்கோம். நல்லா வாசனையா இருக்கும் தேங்காய். அதுக்காக அப்புறம் செம்பருத்தி பவுடர், நிலாவரை பவுடர், துளசி, வேப்பிலை பவுடர், நெல்லிக்காய் பவுடர், மருதாணி பவுடர், மஞ்சள் கலசங்கண்ணி, கற்றாழை பவுடர். இது எல்லாமே பவுடர் ஃபார்மேட்ல வச்சு இன்னைக்கு செய்ய போறோம். நம்ம எடுத்து வச்சிருந்த எல்லா பொருளையும் ஒரு அகலமான பாத்திரத்துல எடுத்து எல்லா பவுடரையும் ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். 1 லிட்டருக்கு இந்த அளவு கரெக்டா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் வெந்தயம், கரிஞ்சீரகம், கருவேப்பிலை, வெட்டி வேறு எல்லாத்தையும் அடிக்கிட்டு மறிக்கொழுந்து தவனம் எல்லாத்தையும் மேலே போட்டு அப்புறம் ஆயில்ல மேலே ஊற்றி எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வெயில்ல ஒரு 1 வீக் வச்சு எடுக்கணும். வெயிலோட சூடே போதும் இந்த எண்ணெய் ரெடி ஆகிறதுக்கு. கொதிக்க வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி மேலே ஒரு ஒயிட் கலர் கிளாத் போட்டு ரப்பர் பேண்ட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். நல்லா 1 வீக்ல இது ரெடி ஆயிரும். கொதிக்க வைக்கணும் அடுப்பில் வச்சு, அந்த ப்ராசஸ்லாம் தேவை இருக்காது. வெயிலோட ஹீட்டே இதுக்கு போதுமானதாக இருக்கும். எண்ணெய் ஊற்றினோன்னா எல்லா பொருளும் எண்ணெயை உறிஞ்சிரும். 1 வீக்ல நல்லா ஊறிடும். எல்லாம் ஊறிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாங்க ஓப்பன் பண்ணி பார்ப்போம். எண்ணெய் நல்லா உறிஞ்சிருச்சு எல்லா பொருளும். எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். நம்ம மறுபடியும் தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி இந்த எண்ணெயை எடுத்துட்டு மறுபடியும் வேற ஒரு புதுசா ஒரு 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் வாங்கி ஊற வச்சுனா மறுபடியும் அதே மாதிரி 1 வீக் எல்லாம் இந்த மாதிரி 2-3 டைம் இந்த பொருள் எல்லாம் மறுபடியும் ரீயூஸ் பண்ணிக்க முடியும். தூக்கி போடணும்னு அவசியம் இல்லை. மறுபடியும் வெயில்ல வச்சு 1 வாரம் மறுபடியும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இது கலர் எப்படி இருக்கு பாருங்க. சூப்பரா ஸ்மெல் எல்லாமே சூப்பரா இருக்கும். நம்ம வீட்லயே நிறைய காசு கொடுத்து வாங்காம இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். நான் 5 to 6 years இந்த எண்ணெய் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மெத்தட்ல தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு கமெண்ட் சொல்லுங்க. இந்த எண்ணெய் யூஸ் பண்றதோட டெய்லி 2-3 வால்நட்டு, பாதாம், கிரேப்ஸ், அத்திப்பழம், ஏதோ ஒன்று ஃப்ரூட்ஸ் அது மாதிரி சாப்பிட்டுட்டே வாங்க. நல்ல வித்தியாசம் தெரியும். உங்கள் முடியல ஸ்பிளிட்டன்ஸ் எல்லாம் வராது. நல்லா லாங் ஹேர் பிளாக்காக இருக்கும். சேஞ்ச் ஆயிரும் கலரில், கிரே கலர்லாம் வராது. நல்லா இருக்கும். ஹேரும் நல்லா ஹெல்த்தியான ஹேராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.